வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 10, 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தேரெழுந்தூர் ஊர் இருக்கேன். இந்த ஊரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். கம்பர் பிறந்த ஊர். கம்பர் மட்டும் இல்லை, இரும்பிடர் தலையார்னு சொல்லப்படக்கூடிய சங்ககால புலவரும் இந்த ஊரில் தான் பிறந்திருக்காரு. இந்த இரும்பிடர் தலையார் வேறு யாரும் இல்லை, நம்ம கரிகால சோழனுடைய அம்மான்னா மாமன் முறைன்னு அர்த்தம். அவர் சங்ககால புலவர். அவருடைய பாடல் புறநானூற்றில் 3ஆம் பாடலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி நான் இன்னொரு காணொலியில் தனியாக சொல்கிறேன். இந்த தேரெழுந்தூர் இந்த சிவன் கோயில் பேர் பார்த்திங்கன்னா வேதபுரீஸ்வரர்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்வெட்டில் வேதபுரீஸ்வரன் இல்லை, கல்வெட்டில் திருமடலுடையான். இந்த கோவில் இறைவன் பேர் பார்த்திங்கன்னா, முதல்ல கல்வெட்டை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தான் கோவில் அமைப்பை சொல்கிறேன். திருமடலுடையான். இங்கே மொத்தமாக கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் அப்புறம் தொல்லியல் துறையிலே என்ன போட்டிருந்தாங்கன்னா 6 கல்வெட்டுகள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில். ஆனால் 6 கல்வெட்டுகளுமே பார்த்திங்கன்னா 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நண்பர் கேட்டார், நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் கோவிலுக்கு போனீங்கன்னா அதிகமாக இந்த சோழ சாளுக்கியர்களோட கல்வெட்டை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இருக்கிறது தானேங்க நான் சொல்ல முடியும், எனக்கு ஒன்றும் அவங்கள மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. குலோத்துங்க சோழனோடது மட்டும்தான் சொல்லணுங்கிறது என்னோடய நோக்கம் கிடையாது, இருக்கிறத சொல்கிறேன். இதில் பாண்டியர்களோட கல்வெட்டு இருந்தாலும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். திருக்கோட்டாரங்கிற ஊரில் பாண்டியனோட கல்வெட்டை நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். அதனால் கல்வெட்டு மற்றவர்களோடது இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ பார்க்குற நிறைய இடத்துல அதிகமாக தென்படுறது அதுவும் மன்னரோட பேர்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது சோழ சாளுக்கியரோட கல்வெட்டு தான். அது என்ன லாஜிக்னு எனக்கும் புரியல. ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ராஜராஜ சோழன் கல்வெட்டாக இருந்தாலும் சரி, ராஜேந்திர சோழன் அவர்களோட கல்வெட்டாக இருந்தாலும் நிறைய கல்வெட்டுகள் நமக்கு கண்ணால் தெரிஞ்சாலும் சில கல்வெட்டுகளில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பெயரை அழைச்சிடுறாங்க. அது எதர்ச்சியாக நடக்குதா இல்லை திட்டமிட்டு நடக்குதா, அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்த சோழ சாளுக்கிய கல்வெட்டு மட்டும் தெளிவாக இருக்குது. அதுதான் என்னென்னு இன்ன வரைக்கும் அந்த மர்மம் புரியல. இன்னும் சொல்லப்போனால் இந்த குலோத்துங்க சோழனே அவரோட வரலாறு அதெல்லாம் படிக்கும் போதே கொஞ்சம் மர்மமாக தான் இருக்குது. அது காரணம் என்னென்னா, அதிராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் தான் குலோத்துங்க சோழன் வராரு. அதிராஜேந்திர சோழன் மரணம் அடைந்து குறுகிய காலத்துக்குள்ளே அவர் வராரு. அதுவும் ஒரு பெரிய மர்மமாக தான் இருக்குது. அதனால் இவங்க சோழ சாளுக்கியர்கள் மட்டும்தான் இல்லை, கோவிலில் என்னென்ன கல்வெட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பார்க்குறோன்னா அது எல்லாத்தையுமே நான் சொல்லிவிடுவேன். ஆனால் இந்த கோவிலில் தெளிவாக சொல்லிட்டாங்க, 6 கல்வெட்டு, அங்கே ஒரு 4 கல்வெட்டு இருக்குது, இங்கே 2 கல்வெட்டு இருக்குது. இந்த ஊரை கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு திருவளந்தூர் அப்படிங்கிறது மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிழந்தூர். அது இப்போ திருவிழந்தூர்னு மாதிரி இருக்குது. இந்த ஊர் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருவளந்தூர்னு சொல்லியிருக்காங்க. அழுந்தூருங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க, திருவழுந்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ அழுந்தூர்னு மாதிரி இருக்குது. திருவழுந்தூர் தான் இந்த ஊர் பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் ஜெயங்கொண்ட சோழ நாட்டு திருவிழந்தூர் நாட்டு பிரம்மதேயம் வார்த்தை எப்படி கொடுக்குறாங்க, பிரம்மதேயம், அப்புறம் திருவளந்தூர் அப்படின்னு கொடுத்து இறைவன் பேர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா திருமடலுடையான் கோவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருமடலுடன் கோவில்னு கூட போடல, கோயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் கோயிலுங்கிறது தான் அர்த்தம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 கல்வெட்டில் 3ஆம் குலோத்துங்க சோழன் கால கல்வெட்டு தான். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ திருபுவன சக்கரவர்த்திக்கு மதுரையும் ஈழமும் கொண்ட அதுதான் கல்வெட்டு. அது 3ஆம் குலோத்துங்க குறிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா குமுதத்தில் தான் அதீத கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் காட்டுறவாங்க. கோவில் ரொம்ப பழமையான கோவிலுங்க, பாருங்கள் எவ்வளோ இடிஞ்சு கிடக்குங்க. இந்த கோவிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல உள்ள வீதியில் தான் ஆமரைவைப்பன்கிற கோவிலும் இருக்குது. அங்கே தான் கம்பருக்கு சிலையும் இருக்குது. இங்கே பாருங்களேன், இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஏதோ ஒரு சிலை அமைப்பு மாதிரி வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இந்த சிம்பிள் கொடுத்துருக்கு பார்த்திங்களா, இது தண்டாயுதபாணி முருகனுடைய அந்த கோவண நிலைன்னு சொல்லுவாங்களே, ஆண்டி நிலை சொல்லுவாங்களே, அந்த நிலை பாருங்க. அதுக்கு 2 பக்கமும் பாம்புகள் இருக்கு பாருங்க, பாம்பு இருக்கு.
இது இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பீடத்தை பார்க்கும்பொழுது நவக்கிரக பீடம் மாதிரி தான் இது எனக்கு என்னமோ தெரியுது பார்க்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கோவிலில் உள்ள நவகிரகத்தை உள்ளே கீழே வச்சுருக்காங்க. அதுவும் என்ன காரணம்னு எனக்கு புரியல. ஒருவேளை இங்கே இருந்த நவகிரகத்தை அப்படியே தூக்கி அங்கே போய் வச்சுருக்காங்களான்னு தெரில. ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் பொதுவாக இந்த இடத்துல வந்து சிவலிங்கத்தை தான் பார்ப்பேன். இது வந்து நாகர்களோட இதாக இருக்கும், அந்த சிலைகளாக இருக்கும். ஆனால் இதில் முதன்முறையாக நான் இப்போ தான் முருகனை பார்க்குறேன். பாருங்க. அப்புறம் பீடமும் இங்கே இருக்குது. கீழே வந்து பீடம் இருக்குது பாருங்க. இந்த இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து சிவலிங்கம் இருக்குது பாருங்க. இதில் சிவலிங்கம் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து சிம்மத்தூண் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிம்மத்தூண் அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு கோவிலோ இல்லை ஒரு சிலையோ இல்லை நவக்கிரக அமைப்புகளோ ஏதோ ஒன்று இருந்திருக்கு. இல்லைன்னா இந்த ஒரு காரணமே இல்லாமல் இது மாதிரி வைக்க மாட்டாங்களே. படுத்துறப்ப சரி, முதல்ல அந்த கல்வெட்டை முடிச்சுட்டு வருவோம், அப்புறம் இந்த கல்வெட்டுக்கு வரும். கோவில் ரொம்ப சின்ன அமைப்பு தான், ஆனால் பறந்து விரிஞ்சிருக்கு, அது மட்டும் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து மாட கோவில்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது பார்க்க வந்து கொஞ்சம் 2 படி வச்சு தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் இதை முழுமையாக நம்ம மாட கோவில்னு சொல்ல முடியாது. பின்னால் வந்தவங்க இதை மாற்றிருக்கலாம். இப்போ அப்படி தான் திருநன்றியூரில் நான் ஒரு கோவில் கட்டியிருப்பேன். இந்த கோவிலும் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்களால் பின்னால் மாற்றப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப பழுதடைஞ்ச காரணத்தினால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க கல்வெட்டு போ. அதுவும் தெளிவாக தெரில. அந்த திரிபுவன சக்கரவர்த்திகள்ங்கிற வார்த்தை மட்டும்தான் தெளிவாக, இங்கெல்லாம் ஒன்றுமே தெரில. இதை பாருங்க, திரிபுவன சக்கரவர்த்திகள் மதுரையும் ஈழமும், அப்புறம் வந்து ஈழமும் தான் கொடுத்துருக்கு. ஈழமும் அப்புறம் அந்த நாடுகளெல்லாம் வென்றதை காட்டியிருக்காங்க. அப்புறம் தவளையும் கொண்டருளிய ஸ்ரீ சோழக்குள்ள தேவர்க்கு சோழக்குள்ள தேவர்க்கு யாண்டு. இந்த பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அவர் இது என்னது ரூவா ரூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுங்கிறது தான் அப்படி கொடுக்குறாங்க. அதை எடுத்து பார்க்கும்பொழுது இல்லை இது தான், இது இது வந்து தமிழ் எண் தான். இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏங்கிறது வந்து 10ங்கிற டெசிமலை கொடுக்கும். டெசிமலை தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. தசம எண்ணு தான் இந்த ஆமாம், 25வது ஆண்டு. ஆமாம், இல்லை ஏங்கிறது 3, ரூங்கிறது வந்து 5. அப்போ 35வது ஆண்டு. ஆமாம், இங்கே பாருங்க, 35வது ஆண்டு இதுதான் குறிக்குது. 35வது ஆண்டு கற்கட ஞாயிறு. இது நிறைய கல்வெட்டில் இருக்காங்க இந்த வார்த்தை. கற்கடம் அப்படின்னா கடக ராசியில் ஞாயிறுனா சூரியன். அந்த கடகராசியில் சூரியன் வர மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம். அப்போ இந்த கல்வெட்டை ஆடி மாதத்தில் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். கற்கட ஞாயிறு. இது வந்து பக்ஷம்னா வந்து இந்த வளர்பெற தேய்பெறலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பக்ஷம். என்ன பக்ஷன்னு சரியாக தெரில. பூவுடவா இது என்ன பக்ஷனே தெரில. பக்ஷத்து பஞ்சமியும் நமக்கு தான் தெரியுமா. பஞ்சமிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, ஐமைங்கிறது தான் தமிழ் வார்த்தை பஞ்சமிக்கு. ஆனால் அவங்க நிறைய கிரந்தமும் வடமொழியும் பயன்படுத்தியிருக்காங்க. பஞ்சமியும் திங்கள் கிழமையும். ஆமாம், இங்கே பாருங்கள், திங்கள் கிழமையும் பெற்ற. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநாமத்துடைய ஜெயம். ஆமாம், திருநாமத்துடைய ஜெயம் திருபலந்தூர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது மறைக்கப்பட்டிருக்கு. திருபலந்தூர் உடையார். இங்கே தான் இறைவன் பேர் இருக்கு பாருங்க, திருமடலுடையார். இதுதான் இந்த கோவிலோட இறைவன் பேர், திருமடலுடையார். இது என்ன காரணத்தினால வச்சுருக்காங்கிறது தெரியல. ஆனால் கோவிலில் சொல்லப்படுற வரலாறு வேறு. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற வார்த்தை வந்து திருமடலுடையார். இங்கே பாருங்க, திருமடலுடையார் கோயில் காணி உடைய. காணினா நிலம், அது அளவீடுலாம் தெரியல சரியா. காணி உடைய சிவபிராமணர்களுக்கு. ஆமாம், சிவபிராமணர்களுக்கு மந்தமா
மாங்கிறது அந்த நிலத்தை குறிக்குது. மந்த மா ஆடிலன் மன்றூர் ஊர். அதுக்கப்புறம் சரியாக தெரில. அப்புறம் அழைக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அழைக்கப்பட்டிருக்கு. இது வந்து நான் 2 பகுதியாக சொன்னால் தான் நான் தெளிவாக புரியும். முதல் பகுதியில் ஓரளவுக்கு சொல்லிடுறேன். 2ஆம் பகுதி இன்னும் அதிகமாக போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தெளிவாக தெரில. இங்கே குலத்துங்கங்கிற வார்த்தை இருக்குது. இதை பாருங்க, குலத்துங்க சோழப்பட்டனும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேர் கொடுத்துருக்கு, குன்னமுடையன் பட்டனான். 2 பட்டன் கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்ரீ ஆமாம், இது இல்லை ஸ்ரீ இல்லை, இது பட்டனான தெலுந்துற்று. ஆமாம், 1000 தெலுந்துற்று பட்ட மறுமல உடைய. அதுக்கப்புறம் ஸ்ரீ என்னது, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு புரியுது. ஸ்ரீவ வனவாமன பட்டருக்கு. அதாவது இப்போ பட்டர்களுக்கு உள்ள நிலங்களுக்கு அந்த சிவபிராமணர்கள்னு சொல்கிறாங்களே, அவங்கள அதுக்கப்புறம் முற்றுப்பெறல, அது மறைந்திருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சொன்ன நாளில், அந்த பஞ்சமி அந்த நாளில் ஆடி மாதத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த சிவபிராமணர்களுக்கும் இந்த சொல்லப்பட்ட பட்டர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இந்த கல்வெட்டு சாசனத்தை அவங்க எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த சிவபிராமணர்களுக்கு அந்த காணி நிலமை வந்து இந்த கோவில் இதில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கல்வெட்டு தெளிவாக சொல்லுது. அப்புறம் முழுமையாக படிப்போம். இந்த மாதிரி தெளிவாக சில இது இருக்குது. இந்த இடம்லாம் தெளிவாக இருக்க மாட்டேங்குது, படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடைய. அதேமாதிரி திருவனந்தூர் நாட்டு நெண்ணாயிரம். ஆமாம், தேவதான பட்ட தேவப்பட்டான்னு சில இடத்துல வார்த்தை இருந்தது, அது வர சரியாக தெரியல. ஸோ இது ஒரு கல்வெட்டு. இதில் இதே சிவபிராமணர்களுக்கு கொடுக்குற கல்வெட்டு தான் அங்கேயும் இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சொல்லப்பட்ட 3 பட்டர்கள் வந்து இது கொடுத்த அந்த இன்னெழுத்துங்கிற மாதிரியான வார்த்தை 2 இடத்துல வந்தது. அடுத்து வாங்க, இந்த கல்வெட்டு தான் கொஞ்சம் தெளிவாக தெரியுது. பிரச்சனை என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ராஜாதிராஜன் காலத்திலேயோ இல்லை மற்றவர்கள் காலத்திலேயோ பார்த்திங்கன்னா, ராஜேந்திர சிங்க வளநாட்டு இப்படிப்பட்ட பெயர்கள்லாம் நாடுகளில் பார்க்கலாம். ஆனால் அதன் பிறகு இந்த குலத்துங்க சோழன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெயரெல்லாம் மாற்றிடுறாரு. விருதராச பயங்கர நாட்டு அப்படின்லாம் மாற்றிடுறா, விருதராச பயங்கர வள நாட்டு இப்படிலாம் மாற்றிடுறாரு. அது என்ன காரணம்னு எனக்கு புரியல. ஏன்னா அவர் ஏன் தன்னுடைய சோழ மூதாதையர்களை வந்து பேரை மாற்றணும்? ஏன்னா சோழர்களுடைய பிரதிநிதியாக தான் அவர் பதவிக்கே வராரு. அவரை சுங்கம் தவிர்த்த சோழன் இப்படிலாம் சொன்னாலும், ஈழத்தை வந்து முழுமையாக வந்து இழக்க விட்டதே இந்த குலத்துங்க சோழன் தான். அது வந்து ஒரு பெரிய அவர் செய்த தவறு. இன்னொன்று வந்து அவருடைய காலத்துலேயும் வந்து நிறைய தவறுகள் நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் முற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறதுக்கு இந்த குலத்துங்க சோழனுக்கு பின்னாடி வந்தவங்களும் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அது இப்போ வீரராஜேந்திர சோழன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து வீரராஜேந்திர சோழன்லாம் ராஜேந்திர சோழனோட நேரடி வாரிசு. அப்படி பார்க்கும்பொழுது அவங்களாம் வந்து வீர சோழியம்ங்கிற இலக்கண நூலை எழுதியிருக்காங்க. இந்தமாரி வேறு குலத்துங்க சோழன் காலத்துலேயோ இல்லை மற்றொரு காலத்துலேயோ பார்த்திங்கன்னா இருந்திருக்காது. யாராவது இருந்திருப்பாங்க, அதுவும் பின்னால் வந்தவங்க அதுக்கேற்ற மாதிரி மறைப்பாங்க. தெலுங்கு இந்த மாதிரி வேறு மற்ற மொழிகள்லாம் பின்னால் கலக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமே இந்த சோழ சாளுக்கியர்கள் தான். அதுதான் எனக்கும் புரியல, ஏன் அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க மாற்றணும். சரி, அது இருக்கட்டும். இதுவும் அவரை குறித்த கல்வெட்டு தான். திரிபுவன சக்கரவர்த்திகள் மதுரையும் ஈழமும் அமுலமும் ஆமயவன முளையுட. இல்லை, இது வந்து ஆண்டு தான் முடியும். ஆண்டுன்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா இது என்ன? ஏழாவது ஆண்டு, மன்னிக்கணும், 7வது ஆண்டு வீர ரவி. ஆமாம், வீர ரவி சேக. இது வந்து ஷே கிரந்த எழுத்து. சேகமுடைய வீரைய. ஆமாம், வீரைய
வீரய சிகாமணி என்னமோ வீரய சிகாமணி ஏதோ பட்டம் இது. வீரய சிகாமணி ஸ்ரீ திரிபுவன வீரதேவராய ஆமாம் வீர திரிபுவன வீரதேவராய. இது ஆண்டு, என்ன ஆண்டுன்னு தான் தெரியல. இது வந்து ஆண்டை தான் குறிக்குது. இது என்ன ஆண்டுங்கிறது சரியாக தெரில. ஆண்டு தோ கொடுத்துருக்கு பாருங்க. அப்படின்னா வீரதேவராயருக்கு ஆண்டு 37வது. ஆமாம் 37வது. இது என்னது 37வது? இது ஞாயிற்றுங்கிறது கொடுத்துருக்கு. ஞாயிற்று பூர்வ பட்சத்து. இது என்ன ஞாயிற்றுன்னு தெளிவாக தெரில. என்ன ஞாயிறுங்கிறது தெரியல. இது தண்ணியா இல்லை? ஆமாம் தண்ணி ஞாயிற்றுன்னு கொடுத்துருக்கு. தண்ணி ஞாயிற்றுன்னு என்ன, எந்த இதை குறிக்குது? தண்ணிங்கிறது என்னன்னு எனக்கு சரியாக தெரில. அது நான் அப்புறம் சொல்கிறேன். பூர்வ பட்சத்து பஞ்சமியும் அங்கே திங்கக்கிழமை பார்த்தா இங்கே புதன்கிழமை. அங்கே வந்து பார்த்தோன்னா வேறு ஏதோ பட்சம் போட்டிருந்து இங்கே பூர்வ பட்சம் போட்டிருக்கு. இதுவும் பஞ்சமி தான். பொதுவாக பஞ்சமி வந்து நல்ல திதிங்கிறதுனால அதை பயன்படுத்துகிறாங்க போல். அந்த நாள்லேயே ஆரம்பிக்கிறாங்க போல். புதன்கிழமையும் பெற்றவன முழுது. அதுக்கப்புறம் தெரில. இந்த கல்வெட்டை படிக்கிறதுக்கே பல நேரம் ஆகுது. ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு திருவலந்தூர். இங்கே பாருங்க, இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். திருவிழந்தூர் இது அழைக்கப்பட்டிருக்கு. திருவிழந்தூர் நாட்டு பிரம்மதேயம். இது வந்து பிரம்ம, அப்படி அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. பிரம்மதேயம் திருவலந்தூர். அங்கே என்ன கொடுத்தாங்கன்னா வழுந்தூர்னு கொடுத்தாங்க. அந்த லூப்பும் இந்த லூப்பும் வித்தியாசம் இருக்குது. இதை பாருங்க, இந்த லூப்பும் வித்தியாசம் இருக்குது. இது இழுத்துருக்காங்க இப்படி. அது திருவழுந்தூர் அப்படின்னு கொடுத்தாங்க. திருவழுந்தூர் அந்த டிஃப்ரென்ஸை கூட இதிலே கொடுத்துருக்காங்க. திருவழுந்தூர் உடையார் இறைவன் பேர். திருமடலுடையார் கோயில். திருமடலுடையார் கோயில். காணியுடைய இதே சிவபிராமணக்கு சபை. ஆமாம் இங்கே பாருங்க, சபைந்த மாவிலனுடைய வான. இந்த அதாவது இந்த கல்வெட்டு என்ன குறிக்குது அப்படின்னா, இந்த சிவபிராமணர்களுக்கு இந்த காணி நிலத்தை குறிக்கணும்னு அந்த மன்னர் வந்து இந்த சொல்லப்படக்கூடிய பட்டர்கள், அந்த சபையில் இருக்கக்கூடியவங்க இல்லை வேறு ஏதாவது துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஆணையிடுற மாதிரியான சாசனம் தான் இது. பேர்லாம் கொடுத்துருக்கு பாருங்க. வானாதிராய வனபூதி நாயகப்பட்டனும். இது என்னன்னு தெரியல. புன்னவன் பட்டனானவும் 1007. அது பிறகு தெரியல. ரெண்டு கல்வெட்டுமே பார்த்திங்கன்னா சிவபிராமணர்கள் குறித்த கல்வெட்டு தான். கீழே உள்ள கல்வெட்டுலாம் இன்னும் படித்து முடிக்கல. படித்து முடிச்சுட்டு அந்த கல்வெட்டு சொல்கிறேன். கீழே 2 கல்வெட்டு, அங்கே ஒரு 2 கல்வெட்டு, மொத்தம் 4 கல்வெட்டு இருக்குது. இந்த 2 கல்வெட்டு சொல்லியாச்சு. இதுவே கிட்டத்தட்ட இவ்வளோ நிமிஷம் வந்துருச்சு. சரி, அதையும் படித்து முடிச்சுட்டு அப்புறம் இதை நான் காணொலியாக போடுறேன். இது முதல் மற்றும் 2ஆம் பகுதியாக இருக்கட்டும்.